கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 5:41. Matthew 5:41. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடே 2 மைல் தூரம் போ. அதாவது நமக்கு சரித்திர பிரகாரமாக ஒரு காரியம் தெரிய வேண்டும். அந்த நாட்களில் இஸ்ரவேலை ஆண்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ரோமாபுரி பேரரசு தான் ஆண்டது. அப்போ ரோமாபுரி பேரரசில் இருக்க போர்ச்சேவர்கள் எப்போவுமே தங்களோடு சேர்ந்து தங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் சுமந்து செல்வாங்க. தங்களுடைய ஆயுதங்கள், தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சுமந்து செல்வாங்க. அப்போ அந்த நாட்களில் நமக்கு இருக்கிற மாதிரி பஸ்ஸு, ட்ரெயினோ இல்லை காரோ இல்லை ஜீப்போ கிடையாது. அவங்க நடந்து தான் போவாங்க. அப்போ என்னென்னா, அரசாங்க சட்டத்தின் பிரகாரம் அவங்க யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி, நீங்கள் எந்த திசையில் போனாலும் சரி, நீங்கள் எதிர் திசையில் போனாலும் அவங்க பிடிச்சி, இல்லை இதை 1 மைல் தூரம் தூக்கிட்டு வான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தூக்கிட்டு போகணும். இப்போ நீங்கள் கிழக்கு நோக்கி போயிட்டுருக்கீங்க, ஆனால் போர்ச்சேவர் மேற்கு நோக்கி வர்றாரு. உங்களுக்கு எதிர் திசையில் இதை 1 மைல் தூரம் தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக தூக்கி கொண்டு போகணும். அப்போ ஒரு சில நேரத்தில் நீங்கள் தூக்கிட்டு போக மாட்டேன்னு சொன்னால் அவங்க பலவந்தம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஒருத்தன் உன்னை 1 மைல் தூரம் தூக்குன்னு சொல்லி சொன்னான்னா நீ என்ன பண்ணு, அவன்கிட்ட இல்லை நான் 2 மைல் தூரம் தூக்குவேன். எப்படி 1 மைல் இல்லை, நான் 2 மைல் தூரம் நடப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவன் ஏன்டா நீ 2 மைல் தூரம் நடக்கிற, நான் 1 மைல் தானே நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இயேசு கிறிஸ்து உன்னையே நேசிக்கிறாரு, என்னுடைய தேவன் உண்மையான தேவன், அந்த தேவனுடைய அன்பை காட்டுவதற்காகத்தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் செய்யும்போது தான் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்பது விளங்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை உலகத்தாரோடு இல்லாதது போல நீங்கள் மேலதிகமான உங்களுடைய தனிமனித உரிமையையும் தனிமனித சுதந்திரத்தையும் விட்டு கொடுக்கக்கூடியதான். ஏன்னா நீங்கள் தனிமனித உரிமையை விட்டு கொடுங்கன்னு முந்தின நாளில் பார்த்தோம். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, உனக்கு தனிமனித சுதந்திரம், அதாவது நீ செய்யலை, நீ விருப்பப்பட்டு இல்லாமல் உன்னுடைய சுதந்திரம், நீ போக வேண்டிய பாதையை விட்டுட்டு எதிர் திசையில் நான் 2 மைல் தூரம் போக தயார் என்று சொல்லக்கூடியதா ஒரு தனிமனித சுதந்திரத்தையும் இழந்து நீ என்ன பண்ணு, கர்த்தர் யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுக்கும் விதமாக உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்று. ஏன்னா இப்போ ஒரு மைல் போக சொல்லும்போது அவங்க போக மாட்டேன்னு சண்டை போடுறவங்க மத்தியில் நீங்கள் போய் இல்லை நான் 2 மைல் தூரம் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தானாகவே அந்த போர்ச்சேவனுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா, இவன் எதுக்கு தானாக 2 மைல் தூரம் வர்றேங்கிறான், ஒருவேளை இவன் எனக்கு கெட்டது செய்ய நினைக்கிறானோ, இல்லை என்ன எதுக்காக செய்கிறான்னு சொல்லி கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாய் மாறி அதன் மூலமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் தான் இங்கே கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நம்ம தனி மனித சுதந்திரத்தை விட்டு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட தனி மனித சுதந்திரம், ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 14வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு, உனக்கு எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய உரிமை இருக்குது, ஆனால் அந்த உரிமை என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக வந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் சொல்லி கொடுக்கும்போது, நீ எதை வேணாலும் சாப்பிட்றதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குது. மார்க்கெட்டில் விற்கக்கூடிய எந்த ஒரு விக்கிரகங்களுக்கு படைத்த இதை கூட சாப்பிட்றதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா அது விக்கிரகம் ஒன்றும் இல்லை, அது படைத்த பொருள் ஒன்றும் கிடையாது. நீ என்ன வேணாலும் ஜெபம் பண்ணி எதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி சாப்பிட்டாலும் அது பரிசுத்தமாகுங்கிறத சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உன்னுடைய சுதந்திரம் மற்றவர்களுக்கு இடைஞ்சலாகாதபடி பார்த்துக்கோ. ஏன்னா நான் கிறிஸ்தவன் தான், எனக்கு தனி மனித சுதந்திரம் இருக்குது. ஆனால் அந்த சுதந்திரம் என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்கள் விசுவாச பாதையில் நடப்பதற்கோ மற்றவர்கள் கர்த்தருக்கென்று வாழ்வதில் ஒரு தடையாய் இல்லாதபடி, மற்றவர்களுக்கு அவருடைய விசுவாச பாதையில் தடையிராதபடி நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சுதந்திரத்தை கட்டுப்பாடுக்குள்ளே வைத்து கொள்ளுகிறேன். அப்போது நான் என்னுடைய சுதந்திரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும்போது என்ன நடக்கிறது, நான் மற்றவர்களுக்கு ஒரு தடையாக இல்லாதபடி, அதே சமயத்தில் என்னை காண்பவர்கள்
கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக மாறுகிறது. அதனால தான் இங்கேயும் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒருத்தன் உன்னை வம்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ நானே போவேன்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன காரணத்தினால இவர் செய்ய விரும்புகிறான் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கை தனிமனித சுதந்திரத்தை இழந்து நான் கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ இப்போ நாங்கள் வாழுகிற இந்த தேசத்தில் இந்த நாட்களில் தனிமனித சுதந்திரத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் என்று வாழக்கூடிய அநேகர் கிறிஸ்தவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அவர்களும் இதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய தனிமனித சுதந்திரம் மற்றவர்களுக்கு ஒரு தடையாயிராதபடி, மாறாக அது மற்றவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தக்கூடியதாக இருக்கட்டும் என்று மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.